லெபனான் மீது இஸ்ரேல் சரமாரி தாக்குதல், உயிரிழந்தோர் எண்ணிக்கை 500-ஐ நெருங்கியது. லெபனானில் பொதுமக்களின் வீடுகளில் ராக்கெட்டுகளை ஹிஸ்புல்லா வைக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பகீர். மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம், படைகளை அனுப்பும் அமெரிக்கா. மோதலை தீர்க்க ஆதரவு, உக்ரைன் அதிபருக்கு உறுதியளித்தார் மோடி. ஐநா கூட்டத்தில் முகமது யூனுஸ் பங்கேற்க எதிர்ப்பு, நியூயோர்க்கில் வங்கதேசத்தினர் போராட்டம். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினர்களின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 492 பேர் பலியாகினர். 700க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். லெபனான் நாட்டில் பதுங்கியுள்ள ஹிஸ்புல்லா படையினர் மீது வான் தாக்குதலையும் ஆரம்பித்துள்ளது. 3ஆம் நாளாக நடக்கும் இந்த தாக்குதலில் நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்கு சிறிது நேரத்துக்கு முன்பாக இஸ்ரேலில் இருந்து லெபனான் நகரங்களுக்கு தொலைபேசி அழைப்பு செல்கிறது. அதில் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறுங்கள், விமான தாக்குதல் நடக்கப் போகிறது என எச்சரிக்கை அறிவிப்பு வரும். அடுத்த சில நிமிடங்களிலேயே இஸ்ரேல் விமானங்கள் கொண்டு மழை பொழிகின்றன. இத்தகைய தாக்குதலால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 500-ஐ நெருங்கியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, தீங்கு விளைவிப்பவர்கள் வெளியேறுங்கள், இல்லையென்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார். இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரான் அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநா அமைப்பும் கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. எங்களுக்கு செல்ல வேறு இடமில்லை என லெபனானில் இடம்பெயர்ந்த மக்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருந்து தப்பியோடும் போது கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பலியானவர்களது எண்ணிக்கை 500-ஐ நெருங்கியுள்ளது. இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் வீடியோ வாயிலாக லெபனான் மக்களுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கோரிக்கை விடுத்துள்ளார். அதேபோல ஹிஸ்புல்லா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இதனிடையே லெபனான் மக்களுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கிறார். பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருப்பதாவது: லெபனான் மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் போர் தொடுக்கவில்லை, ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராகத்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது. பல காலமாகவே அப்பாவி மக்களை மனித கேடயமாக ஹிஸ்புல்லா பயன்படுத்தி வருகிறது. நீங்கள் வசிக்கும் இடத்தில் ராக்கெட்டுகளை ஹிஸ்புல்லா வைத்து விடுகிறது. இந்த ராக்கெட்டுகள் நேரடியாக இஸ்ரேல் நகரங்களை தாக்குகிறது. ஹிஸ்புல்லா தாக்குதலுக்கு எதிராக எங்கள் குடிமக்களை பாதுகாக்க நாங்கள் திருப்பி அடிக்கிறோம். அந்த ஆயுதங்களை நாங்கள் அழிக்க வேண்டியுள்ளது. உங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஹிஸ்புல்லாவின் இந்த செயலை அனுமதிக்காதீர்கள். தீமைகளில் இருந்து உடனே விலகிவிடுங்கள். எங்கள் நடவடிக்கை முடிந்ததும் பாதுகாப்பாக உங்கள் வீடுகளுக்கு திரும்பலாம் என்று கூறினார். இதேவேளை இஸ்ரேலின் நடவடிக்கைகள் தனி மனித சுதந்திரத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் இருப்பதாகவும், தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை வைத்து யாரும் யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் என்ற தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியுள்ளதாக விமர்சிக்கின்றனர் போர் நிபுணர்கள். இதற்கிடையே இஸ்ரேல் நடத்தியிருப்பது சைபர் கிரிமினல் தனத்தின் உச்சம் என்கின்றனர் போர் நிபுணர்கள். கடந்த காலங்களில் பல்வேறு வகையிலான போர்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது இதுவரை கண்டிராதது என்கின்றனர். இதனால் யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் என்பது தவறான முன்னுதாரணம் என்கின்றனர். கடந்த காலங்களில் குற்றவாளிகள் அல்லது காணாமல் போனவர்களை தேடுவதற்காக அவர்களது செல்போன் சிக்னல், GPS, சேட்டலைட் உள்ளிட்ட வசதிகளோடு அவர்களை பின்தொடர்வார்கள். ஆனால் தற்போது இஸ்ரேல் நடத்தியிருக்கும் இந்த தாக்குதல் உலக மக்களின் தனி உரிமையை பாதிப்பது போல உள்ளது. மேலும் தைவான் நாட்டை சேர்ந்த நிறுவனம் மூலம் வாக்கி டாக்கிகள், பேஜர்கள் வாங்கப்பட்ட நிலையில் அது இஸ்ரேலின் மொசாட் நிறுவனத்தில் ஏற்பாடு என்றும், போலியாக நிறுவனங்களை ஆரம்பித்து வாக்கி டாக்கிகள் மற்றும் பேஜர்களை விற்று அதற்கு முன் அதில் வெடிமருந்துகளை நிரப்பி ஒரே நேரத்தில் வெடிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் உலகில் மற்ற இராணுவங்களும் தங்கள் தகவல் தொடர்பு சாதனங்களின் பாதுகாப்பு குறித்து மறு ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது. பல நாடுகள் இஸ்ரேலிடமிருந்து போர் விமானங்கள், ஆயுதங்கள், தகவல் தொடர்பு சாதனங்களை வாங்கியிருக்கும் நிலையில் அதிலும் இஸ்ரேல் இதுபோன்ற ஏதாவது ஒரு வேலையை காட்டியிருக்குமா என்ற கேள்வி எழுகிறது. மேலும் வருங்காலங்களில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் போல மற்ற நாடுகளின் இராணுவங்கள், அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் தாங்களாகவே தகவல் தொடர்பு சாதனங்களையும் ஆயுதங்களையும் உருவாக்க வேண்டும். மேலும் ஏற்கனவே இருக்கும் ஆயுதங்கள், தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை அளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர்.
இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் போர் வடிக்கும் சூழல் அதிகரித்துள்ளதால் மத்திய கிழக்கு வட்டாரத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க தற்காப்பு அமைச்சு கூடுதல் படைகளை அவ்வட்டாரத்திற்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்தது. எத்தனை படைகளை அது அனுப்பியுள்ளது என்பது குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை. இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில் சண்டை நிறுத்தத்தை கொண்டுவர அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தடுமாறி வரும் நிலையில் இஸ்ரேல் லெபனான் பூசல் புதிய தலைவலியை அவருக்கு ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையிலான பூசலை அரச தந்திர முறையில் தீர்க்க அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் வெளியுறவு பாதுகாப்பு அமைச்சிடம் அரச தந்திர முறையில் தீர்வு காண தினமும் பேசி வருவதாக கூறப்படுகிறது. ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் அபாயம் இருப்பதாக கவனிப்பாளர்கள் கருதுகின்றனர். இதனால் மத்திய கிழக்கில் போர் ஏற்படும். இதில் அமெரிக்க படைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று கவனிப்பாளர்கள் அச்சம் தெரிவித்தனர். கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் மீது ஈரான் 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை பாய்ச்சியது. அதன் பின்னர் அமெரிக்கா அவ்வட்டாரத்தில் அதன் படைகளின் எண்ணிக்கையை அதிகரித்தது. அமெரிக்காவில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பிரதமர் மோடி சந்தித்தார். அப்போது அவர் மோதலை தீர்ப்பதற்கான இந்தியாவின் ஆதரவை மீண்டும் தெரிவித்தார். அமெரிக்கா நியூயார்க்கில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்த பிரதமர் மோடி இருதரப்பு உறவுகள் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பான விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். இது ஒரு மாதத்தில் பிரதமர் மோடி மற்றும் ஜெலன்ஸ்கி இடையே இரண்டாவது சந்திப்பாகும். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில், நியூயார்க்கில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்தேன். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த கடந்த மாதம் உக்ரைன் பயணத்தின் போது எடுத்த முடிவுகளை செயல்படுத்த நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். மோதலை தீர்ப்பதற்கு இந்தியா ஆதரவளிக்கும் என தெரிவித்தேன். உக்ரைனில் உள்ள மோதலை தீர்க்கவும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி ஜெலன்ஸ்கியை சந்தித்த போது எடுத்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. வீடியோவில் பிரதமர் மோடியும் ஜெலன்ஸ்கியும் கட்டிப்பிடித்து கைகுலுக்கி தங்களது அன்பை பகிர்ந்து கொள்கின்றனர். சந்திப்பின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் உடனிருந்தார். இதேவேளை அமெரிக்காவிற்கு சென்றுள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஸ்கிராண்டன் பகுதியில் உள்ள அணு ஆயுத தொழிற்சாலையை பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் வங்கதேசத்தின் பிரதிநிதியாக அந்நாட்டின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் பங்கேற்க எதிர்ப்பு தெரிவித்து வங்கதேச மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் வங்கதேசத்தின் சார்பில் பங்கேற்க முகமது யூனுஸ் வந்துள்ள நிலையில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான வங்கதேசத்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஷேக் ஜமால் ஹுசைன் கூறுகையில், டாக்டர் முகமது யூனுஸ் அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக சட்டவிரோதமாக அதிகாரத்தை கைப்பற்றியவர். கரைவடிந்த அரசியலுடன் ஆட்சியை கைப்பற்றியுள்ளார். இதனால் ஏராளமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். வங்கதேச மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்யவில்லை. நாங்கள் ஐநாவை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். முகமது யூனுஸ் இங்கு வங்கதேச மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என தெரிவித்தார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.